பிரியமான ஆண்டவருக்காக எழும்புவோம், பிரகாசிப்போம். ஆமென். இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வசனமாவது சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். Book of Zechariah chapter 4 verse 6 and 7. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். கன்னடத்தில் கூட வாசிப்போம். ಆಗ ಅವನು ನನಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಹೀಗೆ ಹೇಳಿದನು, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ, ಬಲದಿಂದಲ್ಲ, ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ ಎಂಬುದು ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನ ನುಡಿ. ಎಂಬಿ ಮಾತನ್ನು ಯೆಹೋವನು ಜೆರುಬ್ಬಾಬೆಲನಿಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟವೇ, ನೀನು ಯಾರು? ಜೆರುಬ್ಬಾಬೆಲನ ಮುಂದೆ ನೆಲಸಮವಾಗುವೆ. ಅವನು ಕಲಶದ ಕಲ್ಲನ್ನು ಕೋಲಾಹಲದೊಡನೆ ಮೆರವಣಿಗೆ ಮಾಡುವನು. ಇದರ ಮೇಲೆ ದೇವರ ದಯೆ ಇರಲಿ, ದೇವರ ದಯೆ ಇರಲಿ ಎಂಬ ಜನಘೋಷವಾಗುವುದು. Amen. Hallelujah. ஆங்கிலத்தில் கூட வாசிப்போம். So he said to me, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. This is the word of the Lord to Zerubbabel, not by might nor by power, but by my spirit, says the Lord Almighty. What are you, mighty mountain? Before Zerubbabel, you will become level ground. Then he will bring out the capstone to shouts of God bless it, God bless it. Amen. Hallelujah. பலமுறை கேட்டிருக்கிற வசனம், வாசித்திருக்கிற வசனம். இந்த சகரியாவின் புத்தகம், அதனுடைய பின்னணி நாம் சற்று வேகமாய் பார்த்து இந்த வசனத்துக்குள்ளாய் கடந்து வருவோம். சகரியா என்னப்பட்ட தீர்க்கதரிசி, இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இதோ என்ன அழைக்கப்பட்ட ஆசாரியனுடைய பேரனாகும் சகரியா. எனவே இவனும் ஆசாரியனாக இருந்தான். ஆசாரியன் என்றால் என்ன?